வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. டெட்டு எஸ்டிடி எக்ஸாமுக்கு நம்ம சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமும் சரிங்க, எஸ்டிடி எக்ஸாமும் சரிங்க, ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் மேஜருக்கு உங்களுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. சயின்ஸ் மேஜரில் இருந்து 30 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்த 30 கொஸ்டினில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், நெக்ஸ்ட்டு பாட்டனி, நெக்ஸ்ட்டு ஜுவாலஜி, ஓகேங்களா. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே மிங்கிள் பண்ணி தான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஈக்குவலாக தான் கொஸ்டின்ஸ் வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் மேக்ஸிமம் கொஸ்டின், இதில் ரொம்ப கம்மியாக கொஸ்டின், இதில் மேக்ஸிமம் கொஸ்டின், இதில் ரொம்ப கம்மியாக கொஸ்டின்ஸ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆவரேஜாக +or-2 இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும் முடிஞ்சு, ரொம்ப பெரிய வித்தியாசமும் வராது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே முக்கியம். இது நம்ம திரும்ப 2 பேராக பிரிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு பிரிக்கலாம். ஸோ இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ +or- 1 இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சயின்ஸை நீங்கள் படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி படிக்காதீங்க. ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் படிக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும், டாபிக் வைஸ் படிக்கணும். ஒரு டாபிக் எடுத்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கூட எல்லாத்தையும் படிச்சிடணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அளவீடுகள் அப்படிங்கிற பாடத்தை சயின்ஸில் இருந்து இயற்பியலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 6th அளவீடு முடிக்கணும், அதுக்கடுத்து 7th அளவீடு முடிக்கணும், நெக்ஸ்ட்டு 8th, நெக்ஸ்ட்டு 10th. ஸோ இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 6th படிக்கணும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7th, நெக்ஸ்ட்டு 8th, நெக்ஸ்ட்டு 9th, ஓகேங்களா. ஸோ 6, 7, 8, 9 இந்த ஆர்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப எளிமையாகும். உங்களால் படித்து முடிக்க முடியும், ஓகேங்களா. இல்லை சார் நான் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், எனக்கு ஜஸ்ட் நான் ரிவிஷன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்க வேண்டிய பாடமே பார்த்தீங்கன்னா 8, 9, ஓகேங்களா. ஸோ இந்த 2 பாடத்தை நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே தான் கொஸ்டின்ஸே கேட்பான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க, புதுசாக படிக்கிறவங்க இந்த ஆர்டர் தான் போகணும். நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் 8th, 9th நல்லா டீப்பாக படிச்சிங்க அப்படின்னாவே போதும். அங்கே தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 6th, 7th கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் 8th, 9th நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அளவீடுகள் அப்படிங்கிற பாடத்தை 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாடம் நாங்கள் தொகுத்து இது டாபிக் 1 கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கில் 6th, 7th, 8th, 9th இந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு இதை நல்லா நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேங்களா. 6th ஒரு டெஸ்ட்டு, 7th ஒரு டெஸ்ட்டு, 8th ஒரு டெஸ்ட்டு, 9th ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா அந்த தப்பான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து புக்கில் மார்க் பண்ணி திரும்ப படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. ஸோ அளவீடுகள் அப்படிங்கிற பாடத்தை எப்படி படிக்கணும், இந்த ஆர்டரில் படிச்சாங்க, சரிங்களா. ஸோ அடுத்த டாபிக் 2 பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் கொடுத்துருக்கோம், விசையும் இயக்கமும், ஓகேங்களா. 6th இருக்குது, 7th ஃபஸ்ட் டைமில் செகண்ட் லெசன் விசையும் இயக்கம் இருக்குது, 8th பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் இருக்குது, 9th இயக்கம், 10th இயக்க விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடமும் ரொம்ப முக்கியமான பாடம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராமல் மட்டும் இருக்காது, கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. இது நல்லா படிச்சிங்க தான். நியூட்டனோட முதல் விதி இருக்கும், 2ஆம் விதி இருக்கும், 3ஆம் விதி இருக்கும், உந்தை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த F=mv² இந்த ஃபார்முலாஸ்லாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. F=ma இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு உந்த மாறுபாடு, இம்பல்ஸ், ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இது இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லைங்க, கம்மி தான் இருக்குது. அங்கே தான் கொஸ்டின்ஸ் கேட்போம், அதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்கலாம், இல்லை அப்படின்னா யூனிட்ஸ் கொஸ்டினை கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சுக்கணும். யூனிட் முதல் விதி என்ன, 2ஆம் விதி என்ன, 3ஆம் விதி என்ன, அதோட பயன்கள் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதல் விதியோட எடுத்துக்காட்டு, 2ஆம் விதியோட எடுத்துக்காட்டு, 3ஆம் விதியோட எடுத்துக்காட்டு, நிலைமம் அப்படின்னா என்ன, மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன, அதோட அழகு என்ன, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போடணும், சம்ஸ் போடணும், ஓகேங்களா. இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் திரும்ப படிச்சிங்க அப்படின்னா மார்க் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 2024 நடந்த எஸ்டிடி எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கதா. விசையும் இயக்கம் சொன்னால் இதில் பாருங்கள், ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், இன்னொரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கான்.
ஓகேங்களா. மின்னியல் இப்போ 2 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்களோ அதை நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். சரி, 2வது டாபிக் முடிச்சிட்டிங்கம்மா. ஸோ ஃபஸ்ட் டாபிக் படிச்சிட்டோம். ஓகேங்களா. டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டோம். செகண்ட் டாபிக் படிச்சிட்டோம். செகண்ட் டாபிக் வந்து திரும்ப டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். அடுத்து தேர்டு நீங்கள் எந்த டாபிக் தொடணும் பார்த்தீங்கன்னா மின்னியல் அப்படிங்கிற டாபிக் வந்து தொடணும். இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா. மின்னியல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகான டாபிக். 6th மின்னியல் இருக்குது, 7th மின்னியல் இருக்குது. ஓகேங்களா. 6th ஃபிசிக்ஸில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன், அதுதான் மீனிங். ஓகேங்களா. 8th மின்னியல் இருக்குது, 9th மின்னியல் இருக்குது, 10th மின்னியல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா போதும். மின்னியல் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆயிரும். இதில் பெருசாக ஃபார்முலா இருக்காது. ஓகேங்களா. ஓம்ஸ்லா V = IR அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸை அதிகமாக கேட்பாங்க. அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ρ = RA/L இது ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தன்மின் தடை, அதோட தலைகீழ் என்ன, மின்கடத்தை என்னென்ன, அதோட தலைகீழ் என்னென்ன, அதுமாரி கொஸ்டின்ஸ் கேட்பான். ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக இருந்த என்ன, ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருந்த என்ன, H = I²RT. ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதான். இதுமாரி ஃபார்முலா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசன்லேயே இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு இந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டட் சம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் வந்து தட்டி தூக்கிடும். சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 4th நான் படிக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் படிக்கணும், காந்தவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து படிக்கணும். ஓகேங்களா. ஸோ காந்தவியல் பொறுத்த வரைக்கும் 3 பாடம் தான் கொடுத்துருப்பாங்க. 6th வந்து 3rd டேர்மில் ஃபஸ்ட் லெசனு, 8th வந்து 7th லெசனு, 9th வந்து 5th லெசன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ காந்தவியல் ப்ளஸ் மின்காந்தவியல் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃப்ளெமிங் விதி, இந்த லென்ஸ் விதி, ஏசி ஜென்ரேட்டர், இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் ஃபேடே விதியெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. இதில் நீங்கள் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நீங்கள் படிக்கிற லெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பம். ஸோ வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 6th 7th 8th 9th 10th ஓகேங்களா எல்லா கிளாஸ்லேயுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதிலிருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 6th 10th வரைக்கும் வெப்பம் அப்படிங்கிற டாபிக் வந்து படிச்சுக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா 6வதா ஒளியியல் அப்படிங்கிற பாடம். ஓகேங்களா. ஸோ 2 இருக்கும். ஒன்று வந்து லைட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 2க்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. முதல்ல லைட்டை பற்றி ஃபுல்லாக படிச்சிருந்தேன். 6வது 8வது 7வது 8வது 9வது 10வது இந்த பாடத்தை படிச்சுட்டு முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th ஒளியியல் தொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சவுண்டு. இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு சம்ஸ் வந்து கேட்பான். அதை தான் கொஸ்டின்ஸே கேட்பான், மேக்ஸிமம் கேட்பான். அதை தாண்டி ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கும். அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸு, டூ யூ நோ கொஸ்டின்ஸு, ஓகே டேட்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். அதை நீங்கள் வந்து பார்த்துக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே படிக்கணும், 8th ஒளி சவுண்டு, 9th சவுண்டு, 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியில் வந்து படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து 7th படிக்கணும். அதுக்கப்புறம் 8th பொறுத்த வரைக்கும் 3 பாட்டாக பிரிச்சுக்காங்க. ஓகேங்களா. அணுக்கரு இயற்பியல் அது ஒரு தனியாக படிச்சுக்காங்க. அண்டம் இது தனியாக படிச்சுக்காங்க. பாய்மங்கள் இது வந்து தனியாக படிச்சுக்காங்க. 1 2 3 ஓகேங்களா. 8.1 8.2 8.3 ஓகேங்களா. ஸோ நான் ஏன் அப்படி பிரித்து படிக்க சொல்கிறேன் அப்படின்னா அணுக்கரு இயற்பியல் வந்து ஒரே ஒரு பாடம் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 10th மட்டும்தான் இருக்கும். அதுவும் நல்லா பேசிக்கான அணுக்கரு அப்படின்னா என்ன, அதில் உள்ள என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதோட மின்சுமை வந்து என்ன, அணுக்கரு விசை வந்து என்ன, ஓகேங்களா. செயற்கை அணுக்கரு, இயற்கை அந்த அணுக்கரு பிளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையான பிளவு என்ன, தூண்டப்பட்ட பிளவு என்ன, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் படித்தவே போதும். நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிசிக்ஸ்க்கு யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். 2க்கும் ரிலேட்டட் டாபிக் மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சுக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அண்டம் இது 7th 8th 9th ஓகேங்களா. ஸோ கொடுத்துருப்பாங்க. இது நல்லா படித்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெசன் தனியாக இருக்கும், பாய்மங்கள் லிக்விட்ஸை பற்றி படிக்கக்கூடிய லெசன்ஸ். இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க. மொத்தம் வந்து 8 பாட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 8 பாட்டு இருக்குது. கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2024 STD எக்ஸாம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், அளவீடு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், விசையும் இயக்கம், மின்னியல், காந்தவியல், அதுக்கப்புறம் ஒளியிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 4 6 7 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2025 டெட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் 1 5 மார்க் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 5 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு, 15 மார்க் வந்து சோஷியல் சயின்ஸ் வரும். அந்த 5 மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 4 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கேட்டிருக்கான். அளவீடு, விசையும் இயக்கமும், வெப்பம், அதுக்கப்புறம் வந்து ஒளி, அதுக்கப்புறம் அண்டம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கான்.
2025 நடந்த டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ அளவீடு, விசையம், இயக்கம், மின்னியல், காந்தவியல், வெப்பம் அப்படிங்கிற பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒளியில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த ஒளியில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, பாய்மொழி கொஸ்டின்ஸ் இருக்குது, காந்தவியல் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் ஒவ்வொரு பாட்டிலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுவான். ஸோ நல்லா இந்த நான் மேலே கொடுத்துருக்க ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இது படிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா சயின்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா. தேங்க்யூ.